நுவழி விளையாடி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய இதயம் கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நிகழ்வுல நாம யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, தமிழ் திரை உலகின் மாபெரும் ட்ரெண்ட் செட்டர் பற்றி தான் பேச போறோம். இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய சாய் சுதா மேடம்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த மாபெரும் கலைஞர் யாரு தெரியுமாங்க? வேற யாரும் இல்ல, நம்ம கே பாக்யராஜ் சார் அவர்கள் தான். அதாவது ஒரு புதிய பாதையை உருவாக்குபவர்களை தான் நாம ட்ரெண்ட் செட்டர்னு சொல்லுவோம், கரெக்டா? அந்த வகையில தமிழ் சினிமாவின் திரை கதைக்கு ஒரு புதிய இலக்கணத்தை எழுதி கொடுத்தவர் யார் அப்படின்னா நம்ம பாக்யராஜ் சார் அவர். உடல் அளவுல இன்னைக்கு அவர் நம்மளோட இல்லை. ஆனா ஒரு விஷயங்க, அவர் எழுதிய வசனங்கள் இன்னும் நம்மள்கிட்ட பேசிட்டு தாங்க இருக்குது. அவர் உருவாக்கிய கதாபாத்திரங்கள் நம்மோட வாழ்ந்துட்டு தாங்க இருக்கிறாங்க. அவர் அமைத்த திரைக்கதை இலக்கணம் பல இன்றைய இயக்குனர்களுக்கு புரியாத புதிராகவும் ஒரு புத்தகமாகவுமே இருக்கதாங்க செய்யுது. இப்போ நம்ம கே பாக்யராஜ் சார் அவர்களை ட்ரெண்ட் செட்டர்னு சொன்னோம், கரெக்டா? ஓகே, அதுக்கு ஒரு 5 முக்கியமான காரணம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதாவது ஹீரோவின் இலக்கணத்தையே மாற்றி அமைத்தவர் அப்படின்றத என்னோட முதல் காரணம். யோசிச்சு பாருங்களேன், மற்ற இயக்குனர்கள்லாம் படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல ஹீரோவை வெற்றி பெற வைக்கிறது தான் அதோட நோக்கமா இருக்கும். ஆனா நம்ம பாக்யராஜ் சார் படம் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திரைக்கதையே வெற்றி பெற செய்தவர்கள்ங்க அவரு. இப்போ சினிமா, தமிழ் சினிமா அப்படின்னாவே ஹீரோக்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்த காலத்துல நம்ம பாக்யராஜ் சார் என்ன செஞ்சாருன்னா திரைக்கதையே ஹீரோவாக மாற்றி அமைத்தவர் அப்படின்ற பெருமை அவருக்கு மட்டும்தான் இருக்குங்க. ஆனா நம்ம பாக்யராஜ் சார் எப்படின்னா, ஒரு சாதாரண குடும்பத்துல, நடுத்தர குடும்பத்துல இருந்து ஒரு இளைஞன் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மள ஒரு ஆளாதாங்க நடிக்க ஆரம்பிச்சார். ரசிகர்களை நேரடியா சென்றடைஞ்சார். எப்படி தெரியுமா? அட நம்ம வீட்டு பையங்கவன் அப்படின்ற இடத்துக்கு தன்னை மாத்தி கொண்டு போனார். இரண்டாவது காரணம் என்னவா இருக்கு தெரியுமா? திரைக்கதைக்கு புதிய வடிவம் கொடுத்தவர் யாருன்னா நம்ம பாக்யராஜ் சார். அவரோட படங்களை பாத்தீங்கன்னா கிளைமாக்ஸ் வரைக்கும் சஸ்பென்ஸ ரொம்ப அழகாவும் சுவாரஸ்யமாகவும் பல நகைச்சுவைகளோட சேர்ந்து உணர்ச்சி பூர்வமா இது எல்லாமே பேலன்ஸ் பண்ற விதமா கொண்டு போயிருப்பாரு. அதனாலதான் என்னவோ தெரியல, அவரை திரைக்கதை மன்னன், அதாவது கிங் ஆஃப் ஸ்கிரீன் பிளேன்னு நாம சொல்றோம் இல்லையா, அதுவே ஒரு அழகு தாங்க. அடுத்தது 3வது பாயிண்ட் நான் என்ன நினைக்கிறேன்னா, குடும்ப கதைகளை மெகா ஹிட் ஆக்கினவர் யாரு? நம்ம கே பாக்யராஜ் சார் அவர்கள் தாங்க. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு கதை அப்படின்னா ஹீரோ இருக்கும், ஹீரோக்கு சண்டை போட வில்லன் தேவை, கரெக்டா? ஆனா நம்ம பாக்யராஜ் சார் படத்துல வில்லனும் ஹீரோவுமே யார் தெரியுமாங்க? கணவன் மனைவி தாங்க. அவரோட படங்களை நீங்க உத்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கணவன் மனைவியோட வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில காதல் எப்படி நகைச்சுவையா கொண்டு வரலாம் அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமா கொண்டு வந்திருப்பாரு. அதனால பல படங்கள் வெற்றி வாய்ப்பையும் சூடுனுச்சு. அந்த மாதிரி வெற்றி படங்களை நமக்கு கொடுத்ததுனாலதான் அவரு ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற பேரை பெற்றிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். 4வதா நான் நினைக்கிறது என்னன்னா வசன நடை. அவரோட வசனங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் பாணியில சொல்லணும்னா சமாச்சாரங்கள். அந்த மாதிரியான சமாச்சாரங்கள் எப்படி இருக்கும்னா, நம்ம வீட்டுல பேசக்கூடிய தமிழ், அந்த தமிழ் வசனங்களை எழுதியிருப்பாருங்க. இதோட தாங்க 5வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பலருக்கு முன்னுதாரணமாக இருந்தவர் பாக்யராஜ் அவர்கள் தான். ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இயக்குனர்கள் கூட திரைக்கதையை எழுத கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா யார்கிட்ட போகணும்னு நினைக்கிறீங்க? நம்ம பாக்யராஜ் சார் எடுத்த படங்களை பார்த்தாலே போதும், அவரு எவ்வளவு பெரிய ஒரு பாட புத்தகத்தை நமக்கு விட்டு சென்றிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியும். பாக்யராஜ் சார் அப்படின்னா அவருடைய முதல் படம் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்ன தெரியுமா? முதல்ல ஞாபகத்துக்கு வர அவருடைய படம் முந்தானை முடிச்சு. யாராலையும் மறக்க முடியாத கருத்துக்களை நிறைஞ்சிருக்கும். அதாவது தமிழ் சினிமாவில் குடும்ப நகைச்சுவைகளை கிராமத்து உணர்வோடு நமக்கு புதுசா கொடுத்தவர் யாருன்னா நம்ம பாக்யராஜ் சார். அதத்தாங்க அந்த படத்தோட மைய கருத்தை அவர் சொல்லியிருப்பார்.
ஆனா எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, நான் சின்ன வயசுல அந்த படம் பார்த்திருக்கேன். என் அறிவுக்கு அந்த படம் எப்படி தோணுச்சுன்னா, பொதுவா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாம் என்ன செய்வோம், பெண்களுக்கு தான் ஒரு கட்டுப்பாடு, கல்யாணம் ஆன பெண்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கும். கல்யாணம் ஆன பெண்களுக்கு தான் பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஒழுக்கம் அவங்களுக்கு தான் முக்கியம்னு இந்த காலத்திலயும் நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டு தானே இருக்கோம், கேட்டுட்டு தானே இருக்கோம். ஆனா பாக்யராஜ் சார் அந்த காலத்திலேயே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சரிசமமா ஆணுக்கும் கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு, ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்குன்னு அதுல வாழ்ந்தே காமிச்சிருப்பாருங்க. அது எவ்வளவு அழகான விஷயம். அதை இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்த்தோம்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குங்க. அடுத்த படம் ஒண்ணு, அந்த 7 நாட்கள். அதுல காதல மிக வித்தியாசமா திரைப்படத்துல காமிச்சிருப்பேன். சரி, அதுல ஹீரோயின் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஆணை காதலிப்பாங்க. ஆனா அதே ஹீரோயின் வேற ஒரு ஆணை கல்யாணம் பண்ண கூட சூழ்நிலை வந்துடும், கல்யாணமும் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் 7 நாள்ல யாரோட வாழ்க்கைய அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க, என்ன முடிவெடுத்தாங்க அப்படின்றதாங்க அந்த கதையோட கருத்து. அத எப்படி அவர் கொடுத்திருப்பாரு அப்படின்னா, காதல் என்பது சேருவது மட்டும் இல்லைங்க, சில நேரங்களில் விட்டு கொடுப்பதும் அதோட அழகுன்னு சொல்லி ரொம்ப அழகா இந்த கதையை கொண்டு போயிருப்பாரு. அவரோட இன்னொரு படம் சரியா சொல்லணும்னா தாவணி கனவுகள். அதுல அக்கா தங்கையோட உறவு எப்படி இருக்கும், அவங்களுடைய பாசம், குடும்ப பொறுப்புனா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல கொண்டு வந்திருப்பான். அதுல ஒரு ஃபேமஸ் சாங் கூட இருக்கும். ஒரு நாயகன் உதயமாகிறான், ஊரார்களின் இதயமாகிறான் இப்படின்னு ஒரு ஃபேமஸ் சாங் இருக்கும். இந்த படம் மட்டும் இல்லைங்க, எல்லா திரைப்படங்கள்லயும் பாக்யராஜ் ஒரு ட்ரெண்ட் செட்டர் சாங்க இந்த காலத்திலயும் மறக்க முடியாம கொடுத்துட்டு தாங்க போயிருக்காரு. அதாவது இந்த படத்தோட மைய கருத்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பெண்களின் கனவுகளும் குடும்ப பொறுப்புகளும் எவ்வளவு பெரியது அப்படின்ற விஷயத்த அவரு இந்த படத்துல நமக்கு சொல்லி இருப்பார். இது மட்டுமாங்க, இன்று போய் நாளை வான்னு ஒரு படம். அந்த படத்துல ரொம்ப சிம்பிளான விஷயங்க, 4 நண்பர்கள் இருப்பாங்க. ஆனா அந்த 4 நண்பர்களும் ஒரே பெண்ணை தான் காதலிப்பாங்க. அதத்தான் கதைய கொண்டு வந்திருப்பாரு. ஆனா பாருங்க, முழுக்க முழுக்க நகைச்சுவையை அடிப்படையா வச்சு அந்த படத்தை கொண்டு வந்திருப்பாரு. பொதுவா நகைச்சுவை அப்படின்றது சிரிச்சிட்டு வெளியே வர்றதா மட்டும் இருக்கக்கூடாது, சிந்திக்க வைக்கிறதா இருக்கணும். அதுதானங்க அதோட வெற்றி. இந்த படத்துல அவர் கொண்டு வந்த காமெடி ஒன்னும் நகைச்சுவை ஒன்னும் மத்தவங்களை வருத்தப்பட வைக்கக்கூடியதா இருக்கவே இருக்காதுங்க, முகம் சுளிக்க வைக்கக்கூடியதா இருக்கவே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்கிற மாதிரியானதாங்க அவருடைய வசனங்கள் ஒவ்வொரு படத்துமே இடம் பிடிச்சிருக்கும். இங்க பாருங்க, சின்ன வீடுன்னு ஒரு படம் நம்ம எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். ஆனா இன்னைய காலகட்டத்துல அதை கேட்கும் போது கோபம் வரும் இல்லையா? அந்த படத்துல பாக்யராஜ் நமக்கு எந்த விஷயத்த நடுவுல சொல்ல வந்திருக்காரு கருத்தா அப்படின்னா, வெளிப்புற அழகுன்றது ஒண்ணுமே இல்லைங்க, மன அழகுதான் ரொம்ப முக்கியம்ன்றதுதான் இந்த படத்துல கொண்டு வந்து சொல்லியிருப்பாரு. சமீபமா நிறைய படங்கள்ல அவர் அப்பா கேரக்டர்ல நமக்கு நடிச்சு கொடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு அப்பா நமக்கு இருக்க மாட்டாங்களான்னு யோசிக்க வைக்கக்கூடிய பல படங்கள். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், நான் சின்ன வயசுல இருந்து ரசிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உனக்கும் எனக்கும் சம்திங். அந்த படத்துல அப்பா கேரக்டர்ல தான் அவர் நடிச்சிருப்பாரு. வீட்டுக்குள்ள மனைவி கிட்ட விட்டு கொடுத்து நடப்பாருங்க. அதே கணவர் வீட்டுக்கு வெளியில மனைவியும் சரி பிள்ளைகளையும் சரி யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காம நடப்பார். இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப நுணுக்கமா ரசிகர்களை போய் சென்றடையறதுக்கு அவர் போட்ட எஃபர்ட்ஸ் யாராலையும் போட முடியாதுங்க. இன்னைக்கும் மேடைகள்ல, பல மேடைகள்ல இளையராஜா சார் அவரோட வாயாலேயே சொல்லி இருக்கிறாரு. பாக்யராஜ் சார் அவருக்கு ஒரு சில இடங்கள்ல பாடம் எடுத்த ஆசிரியரா இருக்கிறாரு. என்னன்னு கேக்குறீங்களா? ஒரு படம் எடுக்கும் போது புது டைரக்டர் இவனுக்கு ஏன் நான் பாட்டு எழுதி தரணும் அப்படின்னு யோசிச்சேன் ஒரு காலத்துல. அவரு கொடுத்த ஹிட் மூலமா என்னுடைய எண்ணத்தை நான் மாத்திக்கிட்டேன். புது டைரக்டர்ஸ் வர்றவங்களுக்கு நாம பாடல் எழுதாம விட்டுறக்கூடாது அப்படின்னு எனக்கு என் எண்ணத்தையே மாத்தி அமைக்கிறதுக்கு எனக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்தவர் தான் எனக்கு இவரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசியிருப்பாருங்க. வாலி ஐயா கூட ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு, இந்த ஆளுகிட்ட பாட்டு எழுதுறதெல்லாம் கஷ்டங்க, அவ்வளவு இசைய போட்டு வச்சிருப்பாரு, அவருக்கு நானே 10 பாடலுக்கு மேல எழுதி கொடுத்திருக்கேன் அப்படின்னு. அப்படி பெருமை மிக்கவரா இன்னைக்கு திரை உலகத்துல வலம் வந்தவர் நம்ம பாக்யராஜ் சார்.
அவர் மறைவுக்கு அப்புறம் எத்தனையோ பேர் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? இவருடைய இடத்தை இனி ஒருத்தராலையும் நிரப்ப முடியாது. அதுதானங்க ட்ரெண்ட் செட்டருக்கான அடையாளம். நாம இறைவன் கிட்ட அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம். அதாவது திரைப்படம் என்பது வெறும் பொழுதுபோக்குக்கு மட்டும் இல்லாமல் சாதாரண மனிதனின் வாழ்க்கைய திரையில் சிரிப்போடும் சிந்தனையோடும் சொல்லும் ஒரு கலை என்பதை நிரூபித்தவர் தான் நம்ம கே. பாக்யராஜ் சார் அவர்கள். அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். நன்றி, வணக்கம்.